தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எதற்கு? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எதற்கு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேலைவாய்ப்பு அலுவலகம் என்று ஒன்று உள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேலைவாய்ப்பு அலுவலகம் என்று ஒன்று உள்ளது. 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் தங்களுடைய கல்வி தகுதியை பதிவு செய்கிறார்கள். 8ஆம் வகுப்பு படித்தவர்கள் கூட தங்களுடைய கல்வி தகுதியை பதிவு செய்கிறார்கள். 10, 12 பட்டப்படிப்பு, பொறியியல் படிப்பு, ஆசிரியர் படிப்பு, மருத்துவர் படிப்பு, மருத்துவ சம்பந்தமான படிப்புகள், தொழில்துறை சம்பந்தமான படிப்புகள் என்று பல படிப்புகள் படித்தவர்கள் இளைஞர்கள் பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் அவர்களுக்கு 55 ஆண்டுகள் ஆகியும் கூட வேலை கிடைக்கவே இல்லை. முன்பு எல்லாம் வேலைவாய்ப்பு மூலமாக பணி நியமனங்கள் செய்யப்பட்டன. அதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு 10 ஆசிரியர் பணி காலியிடம் என்று சொன்னால் பதிவு மூப்பு அடிப்படையில் பரிந்துரை செய்து நேர்முக தேர்வு வைத்து பணி நியமனம் செய்யப்படுவார்கள். அடுத்ததாக மாநில வாரியாக நியமனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு மாநில அளவில் கணக்கெடுத்து 1000 பேர் என்றால் மாநில அளவில் பதிவு மூப்பு ஒரு தேதி ஃபிக்ஸ் செய்து அந்த தேதியில் பதிவு செய்தவர்களை வரவழைத்து நேர்முக தேர்வு நடத்தி அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு பணி நியமனம் செய்வார்கள். முன்பு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகத்தான் தமிழக அரசின் பணி நியமனம் செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது பணி நியமனங்கள் எதுவும் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக செய்யப்படுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் அனைத்து தொழில் பணிகளுக்கும் போட்டித் தேர்வு நடத்தும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆகவே வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பணி நியமனம் இப்பொழுது கிடையாது. ஏறத்தாழ 99% கிடையாது. அனைத்து பணிகளும் போட்டித் தேர்வு மூலமாகவே நடத்தப்படுகின்றன. அதாவது பிஆர்சி பஸ் டிரைவர், கண்டக்டர், ஆசிரியர்னா டெட் எக்ஸாம், அனைத்து பணிகளும் பணி நியமன போட்டித் தேர்வு மூலமாகவே நியமனம் செய்யப்படுகின்றன. அப்படி இருக்கும் பொழுது இந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளது. அது பயனற்றதாகவே உள்ளது. பதிவு செய்கிறார்கள், பதிவு செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கவே கிடையாது. 55 வயசு ஆனாலும் கூட கிடைக்கல. இது ஒரு கண் துடைப்பாக என்றோ ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் இன்று தூங்கிக்கிட்டு இருக்கு. அது என்ன செய்யுதுன்னே தெரியல. அப்படி ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகம் தேவையா? தமிழக அரசே அனைத்து பணிகளையும் போட்டி தேர்வு மூலமாக தான் தேர்வு செய்கிறீங்க. அப்புறம் எதுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகம்? அதுக்கு எதுக்கு ஒரு மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி, கிளர்க்கு, மாவட்ட வேலைவாய்ப்பு துணை அதிகாரி, டைப்பிஸ்ட்டு போட்டு அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஒரு 50 பேர் வேலைக்கு இருக்காங்க. தமிழகம் முழுக்க ஒரு 2000 பேருக்கு மேலே வேலைக்கு இருக்காங்க. எதுக்கு? அவங்க சம்பளம் வேஸ்ட்டு தானே. அப்போ அந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்குது. வேலைவாய்ப்பு அலுவலகம் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பணி நியமனம் பண்ணிங்கன்னா ஓகே. வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பணி நியமனம் செய்யப்படுவதே கிடையாது. இவ போட்டித் தேர்வு தான் வச்சு எடுக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகம்? அப்புறம் எதுக்கு அத்தனை பணியாளர்கள், அத்தனை சம்பளம்? தமிழக அரசின் பணம் வீணாக போகுதுல. சம்பளம் மக்களுடைய வரி பணம் தானே வீணாக போகுது. இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நம்பி எத்தனை பேர் பதிவு செஞ்சுட்டு மனக்கணக்கு கண்டுட்டு இருப்பாங்க. நமக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்தில் வேலை கிடைக்கும், இன்னும் ஒரு 10 வருஷத்தில் வேலை கிடைக்கும், நம்ம தான் சீனியாரிட்டி மூப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேலையே கிடைக்காது. இதுதான் உண்மை. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய் பார்த்தோம்னா 55 வயசு ஆனாலும் கூட வேலை கிடைக்கல. அப்படி தான் இருக்குது. அந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் என்பது ஒரு கண் துடைப்பு.